ஹாய் ஆல். இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு இல்லைனா பானி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி வாட்டர் எப்படி தட்டில் ஊற்றினா எப்படி கண்ணாமண்ணான்னு போயிருக்குமா, அந்த மாதிரி தான். அதை இந்த மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணணும், ஓகேவா? அதாவது மேலே பார்த்தா ஒரு ஐ ஷேப் மாதிரி, ஐ ஷேப் இல்லைனா எம்டபிள்யூ அந்த மாதிரி இருக்கும். இப்படி தான் நீங்கள் போடணும், ஓகேவா? இதை நான் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஹேண்டில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இதை மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சு தான் போட போகிறோம், ஓகேவா? நான் இப்போ இதில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் காட்டுறேன். அதுக்கு நான் எப்போதும் மாதிரி டபுள் பெல் பிராண்டில் தான் நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? நிறைய பேர் வேறு வேறு பிராண்டில் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க, அதனால் அது போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு டபுள் பெல் பிராண்டு நெக்ஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அது நல்லாயிருக்கும். இப்போ நான் டபுள் பெல் பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். எப்போதும் மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? சில்க் த்ரெடை எப்போதுமே டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் போடணும், ஓகேவா? இந்த வீடியோவை வேறு யாராச்சும் பிகினர் பார்க்குறீங்கன்னா டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் போடணும். என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். நான் இருந்தாலும் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நான் முடிச்சு போட்டு கையில் எப்போதும் மாதிரி சுற்றிக்கிட்டேன். இப்போ நான் கீழே கொண்டு போய்க்கிறேன். எப்போதும் மாதிரி துலிப் நீடில் 14 நம்பர் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். 2 த்ரெட்டு தான் எடுக்கணும், ஓகேவா? 2 த்ரெட்டு வந்திருக்கா? 2 த்ரெட்டு தான் எப்போதுமே எடுக்கணும். செயின் ஸ்டிச்சு தான், ஒன்றுமே கிடையாது. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்றது வந்து செயின் ஸ்டிச்சு தான். குட்டி குட்டியாக இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி நம்ம போடணும். இது எதுக்காக போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இடத்துல நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப கேப்பாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை நீங்கள் அங்கே பண்ணும்போது நல்லா அடைச்சி தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த ஷேப்பை நம்ம இப்படி தான் கொடுக்கணும், ஓகேவா? அப்போ தான் அது அந்த இது இடமே நல்லா ஃபுல் கவர்டாக ஆன மாதிரி இருக்கும். இதை நான் இப்படியே கொடுத்து நான் இதை ஃபில் பண்ணிக்கிறேன். செயின் ஸ்டிச்சு தான், ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணணும். நான் இப்போ எப்படி பிடிச்சி த்ரெட்டை இழுக்கிறேன்னு பார்த்தீங்களா? அந்த நாப்லேயே வச்சுட்டு இழுத்திங்கன்னா கட் ஆகிடும். அந்த ரவுண்டாக உருண்டை மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே வச்சுக்கிட்டு நம்ம இழுக்கணும், ஓகேவா? அப்படி இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கட் ஆகாமல் த்ரெட் அப்படியே வரும். செயின் ஸ்டிச்சு நான் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக போடுறேன்னு பாருங்கள், ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட போடுறதுன்னா போட்டுக்கோங்க, ஓகேவா? எனக்கு குட்டி குட்டியாக போடுறதுக்கு வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுறதா இருந்தால் கூட நீங்கள் போடுங்களாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? இது சில்க் த்ரெட்டில் போடுறது. இன்னும் அடுத்த கிளாஸில் நான் ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன், ஓகேவா? இப்போது இந்த கீழே வந்து அந்த டபிள்யூ மாதிரி இருக்கு இல்லையா, டபிள்யூ இல்லைன்னா ஐ ஷேப் மாதிரி, அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வாட்டர் ஃபில்லிங்க்கு எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்றது, ஓகேவா? இப்போ இந்த கொண்டு வந்து நம்ம எப்போதும் மாதிரி தான் அந்த எட்ஜஸ்க்கு கொண்டு போய் அங்கே ஒரு குட்டியான ஒரு லாக் ஸ்டிச் போட்டு, அதாவது குட்டியான ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கணும். இப்போ பார்த்தீங்களா எப்படி அந்த இடத்துல ஷார்ப் எட்ஜஸ் கிடச்சிருக்குன்னு? அங்கே கொண்டு வந்து நம்ம இப்படியே திருப்பினோன்னா போதும், ஓகேவா? அங்கே ஒரு குட்டியான ஒரே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம திருப்பினோன்னா டைரெக்ஷன் திரும்பிக்கும். நான் ஒரே டைரெக்ஷனில் தான் உட்காந்துருக்கேன், ஆனால் இந்த ஐ ஷேப்பை நான் ஒரே இடத்துலேருந்து தான் நான் ஃபில் பண்ணுறேன், ஓகேவா? நம்மளோட கையும் நீடில் டைரெக்ஷன் மட்டும்தான் மாறணும். நம்ம மாறி மாறி உட்காந்து பண்ணவே கூடாது. அப்படி யாரும் அந்த மாதிரி மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாதீங்க. ஒவ்வொரு தடவை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகவே கூடாது. நம்ம ஒரே டைரெக்ஷனில் உட்காந்து எல்லா மாதிரியான சைட்லேயும் நம்ம ஃபில் பண்ணணும், ஓகேவா? அப்படி நீங்கள் பழகும்போது தான் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எல்லாம் எந்த மாதிரியான ஷேப் வந்தாலுமே நம்ம ப்ளவுஸில் போடும்போது அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி உட்காந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு போடும்போது அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போலேருந்து நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடிக்கு ப்ளவுஸில் நீங்கள் போடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? செயின் ஸ்டிச்சு குட்டி குட்டியாக நான் போட்டுக்கிறேன். ஃபுல்லாகவே இதை நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். செயின் ஸ்டிச்சு தான் எப்போதும் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது நான் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நான் அப்படியே திருப்பிக்கிறேன். உங்களுக்கு ஒரு த்ரெட்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் விட்டுட்டு மறுபடியும் எடுங்க, ஓகேவா? அந்த ஒரு த்ரெட்டோடையே சில பேர் செயின் ஸ்டிச் போட்டு சென்ட் பண்ணுறீங்க,
சில்க் த்ரெட்டை பொறுத்த அளவுக்கு 2 த்ரெட்டு தான் வரணும். எப்போவுமே 2 த்ரெட்டு தான் வரணும். ஒரு த்ரெட்டு வந்துச்சுன்னா நீடில் எடுத்துடுங்க. லைட்டாக எடுத்துட்டு கீழே அதுக்கு முன்னாடி இருக்கிற லூப்பில் வச்சுக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ளதை இழுத்திங்கன்னா அது வந்துடும். மறுபடியும் கையால் கீழே உள்ள த்ரெட்டை 2த்தையும் ஒன்று போல் நீவி விட்டுக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ இங்கே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். எப்போதும் 3 தடவை நீங்கள் போட்டு சென்ட் பண்ணுவீங்களா, அது மாதிரி தான். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.